வணக்கம். என்னுடைய பேர் வந்து சந்தோஷ். நான் சில்க்வார் ரோட்லேருந்து வரேன். நான் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் பிஓக் மல்டிமீடியா 1ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். சோசியல் மீடியா ட்ரைனிங், இந்த சமூக வலைதளங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஐடியாஸ் நடத்துகிற பயிற்சிக்கு நான் வந்திருக்கேன். இந்த 3 நாள் பயிற்சியில் வந்து ஒரு செமஸ்டரில் சொல்லிக் கொடுக்குற வேண்டிய எல்லா விஷயங்களையும் இந்த 3 நாளில் எனக்கு ப்ராக்டிக்கலாக காலேஜில் வந்து தியரியாக நடத்திட்டு வாய் வழியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு லேப்டாப் கொடுத்து அதை நீங்களே பண்ணுங்கள், அதை டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காமிங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மக்களுக்காண்டி நீங்கள் என்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் பண்ணுவீங்க. ஊடகமயமான இந்த உலகத்தில் வந்து இந்த மக்களை வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த மக்கள் ஊடகமயமானால் கூட இன்னும் இந்த ஊடகமயமாகாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காண்டி நீங்கள் ஊடகத்தில் என்ன பண்ண போகிறீங்க. ஊடகம் எப்போவுமே வந்து பாதிக்கப்பட்ட பிறகுன்னு நிற்கிறதில்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம். அப்போ நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஐடியாஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணுன்றதை முக்கியமாக அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஐ டூல்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், வீடியோ சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம எப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ எடுக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணணும், அதை எப்படி நம்ம போய் அப்லோட் பண்ணணும், அதுக்கு நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த 3 நாளில் அது ஒரு குறைவான நேரத்தில் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய மக்களோட பிரச்சனைகளை வந்து நான் ஒரு போஸ்டராக டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ, அதாவது ஒரு ஆவணப்படமாக ஒரு குறும்படமாக எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு தொழில் பண்ணுறேனோ, ஒரு ஃபோட்டோ கடை வைக்கிறேன், ஸ்டுடியோ வைக்கிறேன், அதுக்கு எனக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் வாழ்க்கையில் ஒரு பயன்பெறுற விஷயம் மாதிரி இது ஒரு பயிற்சி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாண்டியம்மாள். நான் செம்மலர் சங்கத்தில் வந்து அலுவலக பணியாளராக வேலை செஞ்சிட்ருக்கேன். ஐடியாஸ் நிறுவனத்தில் இருந்து எனக்கு இந்த மாதிரி சமூக ஊடக பயிற்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எனக்கு வந்துச்சு. அதன் மூலமாக வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிறனால இந்த பயிற்சியில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். இந்த பயிற்சியில் வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் அங்கே பேனர் அதெல்லாம் அடிக்கிறப்போ, நோட்டீஸ் அடிக்கிறப்போ கொஞ்சம் சிரமங்கள், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு தான் அடிக்க முடியும். அதுக்கு மேலே அடிக்கணும் அப்படின்னா நாங்கள் வெளியில் கொடுத்து அடித்து தான் வாங்குவோம். அது கொஞ்சம் கொடுக்குறப்போ எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நம்மளால் கற்றுக்க முடியலையே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஊடக பயிற்சி வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அட்வான்ஸ் மாடல் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஒரு பேனர் போடுறது, எப்படி நம்ம நோட்டீஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இதன் மூலமாக இனிமேல் வந்து நான் நோட்டீஸு எதுனாலுமே நான் ஈஸியாக போட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இங்கேயுமே நான் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே வந்திருக்கு. ஈஸியாக போட்டுருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது கற்றுக்கிட்ட அடிப்படையில் இனிமேல் நான் எங்கள் ஆஃபீஸில் போய் வெளியே கொடுக்காத லெவலுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் நல்ல டிசைனாக அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.